வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற அம்மன் யாருன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன். இது நிறைய பேருக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தலமாகவும் அதோட இல்லாம இது நிறைய அன்பர்களுக்கு குலதெய்வம் கோவிலாகவும் அமைந்திருக்கு. அதோட இந்த ஆடி மாதத்துல இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்துல சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு விசேஷமா இருக்கும், அவ்வளவு திருவிழா கோலம் பூண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் சரியா எங்க அமைந்திருக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சி நகருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுல இந்த மேல்மலையனூர் ஆலயம் அமைந்திருக்கு. இங்க அம்மனினுடைய சிறப்பு என்னன்னா சுயம்புவா தோன்றிய அம்மன் தான் இவங்க. அதோட இவங்க எப்படி காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னா இடது காலை மடித்து வலது காலை ஊன்றியபடி அந்த வலது கால்ல பிரம்ம கபாலத்தை மிதித்தபடி 4 கரங்களோட ரொம்ப அழகா அற்புதமா காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னன்னா இந்த அம்மனுக்கு பக்கத்துல ஒரு புற்று இருக்கும். அந்த புற்றுக்கு பெயரு புற்று தேவி அப்படின்னு சொல்றாங்க, இல்லனா தண்டேஸ்வரி அப்படின்னு அழைக்கிறாங்க. விசேஷ நாட்கள்ல இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த புற்று மண்ணை எடுத்து தண்ணீர்ல கலந்து பக்தர்களுக்கு கொடுக்கறாங்க. இதை வாங்கி நம்ம பருகிக்கிட்டோம்னா நம்ம உடல்ல இருக்கிற சகல நோயும் நிவர்த்தி ஆகும், குணமாகும் அப்படின்னும் குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் இதன் மூலம் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த கோவிலினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 அமாவாசைகளுக்கு இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு ஊஞ்சல் உற்சவத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷங்கள், கலத்திர தோஷங்கள், அது மட்டும் இல்லாம திருமணம் ஏதாவது ஒரு தோஷங்களால தடைப்பட்டு இருந்ததுன்னா அது எல்லா தோஷங்களும் சரியாகும் அப்படிங்கறதும் நம்பிக்கை. திருமண வரம் தள்ளி போயிட்டே இருக்கு, திருமணம் நடக்காமையே இருக்கு, ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறவங்களும் இந்த மேல்மலையின் ஒரு அங்காளம்மனை நம்பிக்கையோட வந்து வழிபடுறாங்க. இந்த கோவிலினுடைய இன்னும் ஒரு சிறப்பு, எல்லா விசேஷ நாட்களையும் விட இந்த ஆடி மாதத்துல இன்னும் சிறப்பு. தேரோட்டம், அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் இப்படின்னு எல்லா விதமான சிறப்பு வழிபாடுகளும் இங்க நடைபெறும். இந்த அம்மனை நம்பிக்கையோடு வந்து வழிபடுறவங்களுக்கு அவர்கள் மனதில் நினைத்த வேண்டுதல்களை, நினைத்த வேண்டுகோள்களை நிச்சயமாக அம்மன் நிறைவேற்றி கொடுப்பதுதான் இந்த கோவிலினுடைய சிறப்பு. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது சியாத்தமங்கை சிவஸ்வரூபமாவே இருக்கக்கூடிய ஒரு அம்பிகை. இந்த அம்பிகை எங்க இருக்காங்க அப்படின்னா நாகப்பட்டினம் கும்பகோணம் சாலையில நாகப்பட்டினத்துல இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற இந்த சீயமங்கை திருத்தலம். இந்த சீயமங்கை திருத்தலம் அப்படிங்கிறது மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போனா நமக்கு இந்த அயவந்தீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கு. இந்த அயவந்தீஸ்வரர் கோவில்ல தான் இந்த அம்பிகை அமைந்திருக்காங்க. இந்த அம்பிகையினுடைய பெயர் இருமலர் கன்னி அப்படிங்கிற சிறப்பு பெயரோட இங்க அருள் பாலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அம்பிகைக்கு உபய புஷ்ப விலோசினி அப்படிங்கிற ஒரு அழகான திருநாமமும் இருக்கு. இந்த அம்பிகை சிவஸ்வரூபமாவே காட்சியளிப்பாங்க. எப்படி அப்படின்னா ருத்ராட்சம் அணிந்திருப்பாங்க, தலை மேல கங்கை இருக்கும், அதோட 3 கண்கள் இருக்கும், நெற்றி கண்கள் இருக்கும். அதோட இவங்க சிவஸ்வரூபமாவே சிவபாகத்தை உடையவளாகவே காட்சியளிப்பாங்க. இந்த அம்பிகை ரொம்ப உஷ்ணத்தின் அடையாளமாக விளங்குறாங்க. அக்னியின் ரூபமாக இவங்க திகழ்றதுனால இவங்களை குளிர வைக்கிறதுக்கு பௌர்ணமியில சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் எல்லாமே நடைபெறுது. பிள்ளை வரம் இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சூரிய சந்திர தீர்த்தத்துல நீராடிட்டு அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டா நிச்சயம் வீட்டில் தொட்டில் சத்தம் கேட்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாட்கள்ல இந்த அம்பிகைக்கு நம்ம அபிஷேகங்கள் செய்யறது மூலியமா நமக்கு வெப்பம் மூலியமா ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நிவர்த்தியாகி நல்ல நிலைமை உருவாகும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற அம்மன் யாருன்னா கோவை காந்திபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டூர் மாரியம்மன். இந்த அம்மன் எங்க இருக்காங்க அப்படின்னா கோவை மாவட்டத்துல காந்திபுரத்துல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுல இந்த காட்டூர் மாரியம்மன் அமைந்திருக்காங்க. இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இதற்கு ஒரு வரலாறு இருக்கு.
ஒரு காலத்துல கோவை மாநகரம்னு இன்னைக்கு நம்ம சொல்றோமே, அந்த கோவை மாநகரம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடுமையான பஞ்சம் நிலவியது. அங்க இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் சரிந்தது, செல்வம் குறைந்தது, உணவுக்கே வழியில்லாத நிலைமை உருவானது. கடும் பஞ்சத்தால மக்கள் பசி பஞ்சம்னு ரொம்ப வாடிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து ஒரு பெண் வரா. இந்த பெண் என்ன செய்யறாங்க, இந்த பெண் ஊர் மக்களை பாக்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா இந்த பெண்ணை பார்த்து, இந்த ஊர்லயே பிழைப்புக்கு வழி இல்ல, இந்த ஊருக்கு வந்து இந்த பெண் என்ன செய்ய போறா, என்ன கஷ்டப்பட போறாளோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா அந்த பெண்ணை பார்த்து பேசுறாங்க. இப்போ இந்த கோவில் அமைந்திருக்குல்ல, இந்த கோவில் ஒரு குடிசையா ஒரு காலத்துல இருந்தது. இந்த பெண் எல்லாரையும் பார்த்து பேசுறத கேட்டுட்டு கொஞ்ச தூரம் அப்படியே முன்னாடி நடந்து போறா. நடந்து போய் திரும்பி பார்த்து இந்த மக்களை பார்த்து, இனி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், மக்களினுடைய நிலைமை எல்லாம் மாறப்போகுது, எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் என்ன பண்றா, அந்த குடிசையை நோக்கி உள்ள போறா. உள்ள போன அந்த பெண் திரும்ப வரவே இல்லை. எல்லாரும் உள்ள போய் பார்த்தும் அந்த பெண் கிடைக்கல. தேடி பாக்குறாங்க, அந்த பெண் எங்கன்னு தெரியல. உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதோட இல்லாம கொஞ்ச நாள்ல அங்க ஊர்ல இருக்கக்கூடிய பசி பஞ்சம் எல்லாமே குறையுது. தொழில்ல முன்னேற்றம் அடைகிறாங்க. நல்ல தொழில் நிலை உருவாகுது. நல்ல மாற்றம் அந்த ஊருக்கு ஏற்பட்டது. இதையெல்லாம் பார்த்து வியந்த அந்த மக்கள், இந்த பெண்ணே அந்த உள்ளுக்குள்ள அந்த குடிசையின் உள்ள சென்று நமக்கு ஒரு அம்மனாக இருந்து நம்மை பாதுகாக்கிறா, இந்த பெண் சொன்னதுதான் இப்ப நடக்குது, இந்த பெண்ணையே அம்மனாக உருவாகித்து அந்த குடிசை இருந்த பகுதியை ஒரு கோவில் அமைக்கிறாங்க அந்த ஊர் பொதுமக்கள். இப்படி தொழில்ல முன்னேற்றம் அடையணும், செல்வம் சிறக்கணும், ரொம்ப வறுமையா இருக்கு, இந்த வறுமை நிலை மாறணும் அப்படிங்கிறவங்க எல்லாரும் இந்த கோவிலுக்கு போய் வழிபட ஆரம்பிச்சாங்க. சுமார் பல வருடங்கள் கழித்து இந்த கோவில்ல மாரியம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்து அமையுது. இந்த கோவில்ல தொழில் நிலை மாற்றம் அடைகிறதுக்கும், லாபம் நிறைய பெருகணும் அப்படிங்கிறதுக்கும், வியாபாரம் நல்லா சிறப்பா அமையணும் அப்படிங்கிறதுக்கும் மக்கள் இங்க வந்து வழிபடுறாங்க. இந்த கோவில்ல சித்திரை மாதத்துல நடக்கக்கூடிய திருவிழா ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றாங்க. இதோட நம்ம இருக்கிற இன்னொரு அம்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா, தில்லையில் இருக்கக்கூடிய காளி. தில்லையில் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊர் பகுதிக்கு பேர் தில்லை. இங்கே அமைந்திருக்கக்கூடிய காளி கோவில்ல நம்ம வழிபடும் போது நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற சண்டை சச்சரவுகள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அண்ணன் தம்பி தகராறு, சொத்து வழக்குகள், குடும்ப தகராறுகள், அதோட இல்லாம கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய வழக்குகள், அதோட நமக்கு இருக்கக்கூடிய ஏதாவது வழக்குகள், இது எல்லாமே சரியாகி நல்ல நிலை உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தில்லை காளியினுடைய கோவிலுக்கு சென்று நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சரியாகி நம்ம நிலை நல்லா உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டாலே நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த காளி தீர்த்து வைப்பாள். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய துன்பங்களை துயரங்களை நிச்சயம் இந்த காளி தீர்த்து வைப்பாள் அப்படிங்கிறது இந்த கோவிலில் இருந்து சொல்லப்படுற ஒரு நம்பிக்கை வாய்ந்த வழிபாடு. இந்த கோவில்ல நம்ம எந்த நேரம்னாலும் வழிபடலாம். இந்த காளி அம்மனை குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல வழிபடுறது ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயம் இந்த கோவில்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம சென்று தரிசனம் செய்ய வேண்டிய திருத்தலங்களா இதை அமைச்சுக்கணும். நிச்சயம் இந்த திருத்தலங்களை வழிபடும் போது நம்ம வாழ்விலும் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.